தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. சோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா. உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் தேரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் ஐயா. எப்போதும் தேரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, ஓடி வந்தோம்
தெவிட்டாத பாக்கியமே தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கின்றோம் என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கின்றோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் இடைபடுவீராக தகப்பனே. ஜீவ தண்ணீரை பருகும்படியாக இதோ உம்முடைய கூடுகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலையின் பாரத்தோடு ஹல்லேலூயா வழிகள் தெரியாத கண்கள் அடைக்கப்பட்டவர்களை போல ஹல்லேலூயா வந்திருக்கிற சிலருக்காய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மதில் மேல் பூனை போல் என் வாழ்க்கை ஆகிவிட்டதோ. ஸ்தோத்திரம். மதில் மேல பூனைன்னா அதுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம, அது வழி தெரியாததாய், அதனுடைய கண்கள் அடைக்கப்பட்டதாய், எப்படி போனாலும் மாட்டிக்கிறோனோ, எனக்கு பிரச்சனை வந்துருமோ, என் சூழ்நிலை எப்படி ஆக போகுதோன்னு திகைத்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கூடுகையில எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை ரீதிகளில் எப்படி இடைபடும் என்று புதிதாய் வந்திருக்கிற சிலருக்காய் கர்த்தருடைய வார்த்தை இடைபட்டு வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போர் அடிக்கிறதற்கு புதிதில்ல, கூர்மையான எந்திரமாக்குவேன் என்று ஹல்லேலூயா சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையிலே பலிக்க போகிறது. நீ மதிலிலே வழி தெரியாத பூனையை போல் நீ இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகம் உன்னை பூனையாகவும், உலகம் உன்னை அற்பமாயும், உலகம் உன்னை நீசராயும், உலகம் உன்னை தூற்றி திறகதாயும் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கிறது. விசுவாசித்து பெற்று ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெற்றிகரமான ஒரு ஜீவிய வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் உன்னை இந்த கூடுகைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு தரிசனம் இல்லாமல், ஏதோ ஒரு வழி இல்லாமல், ஏதோ ஒரு நிந்தனையோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு, ஒரு மனச்சிக்கலோடு, ஒரு சமாதான இன்மையோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உன் ஆத்துமாவையும் இந்த தேவ வார்த்தை ஒரு பட்டை உருவி சென்று ஹல்லேலூயா கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி தேவ திட்டத்தை நடத்தும்படியாக உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது தேவ ஆவியானவருடைய பலன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிதாவே, ரத்தத்தை தெளிக்க ஆவியில பலப்படுத்துங்க. புதிய காரியத்தையும் புதிய வழிகளையும் அவர் உனக்கு தடை செய்யாமல் வழிகளை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. நேர்த்தியான இடத்திலே உனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற விஷயம் என்னன்னா, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். விசுவாசத்தை கொடுத்து தொடர்ச்சியா வாசிக்கணும் விஷயத்துல நாம் நம்முடைய மாம்சீகத்திலோ, நாம் நம்முடைய அறிவிலோ, நாம் நம்முடைய பலத்திலோ வசனத்தை சொல்லாதபடி கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், கர்த்தர் நம்மளோடு கூட என்ன இடைபடுகிறார் என்பதை நாம் புரிந்து தெளிவாய் நடந்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்வோம்.
நான் எஜமானனுடைய வேலையை செய்யக்கூடிய அடிமையா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லிக் கொள்வதிலே மிகவும் பெருமைப்படக்கூடியவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரர் என்ன பண்ணுவானா, வேலை முடிஞ்சா சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவான். ஆனா அடிமை என்ன பண்ணுவானா, அவர் பாதபடியில உட்கார்ந்து, அவர் கால்களில உட்கார்ந்து, அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து ஒரு சிந்தனையோடு இருப்பார். நான் அந்த சிந்தனையோடு இருக்கிற வேளையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை தான் அது, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது சமாரியா ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிற ஒரு வார்த்தை தான். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அநேக தண்ணீர் இருக்கு. ஆகார் என்ன பண்றாங்க, தன்னுடைய நாச்சியாருடைய கொடுமையினாலும் தன்னுடைய கணவன் தன்னுடைய விட்டு, அதாவது ஆபிரகாம் தனக்கு அடிமை பெண்ணாய் பிறந்த ஆகாருக்கு பிறந்த குழந்தை இஸ்மவேலை குதிரை ஏற்றி அனுப்பின பிறகு தண்ணீர் காலியாகி போயிருது. அவள் தன்னுடைய குழந்தையுடைய அழுகையின் கூக்குரலை கேட்க முடியாம பாலை வனத்துல அவ என்ன சொல்றானா, அந்த குழந்தைய ஒரு தூரத்துல போட்டுட்டு அதனுடைய சாவனை பார்க்க மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கிற வேளையில அவருடைய அழுகுரலை கேட்டு, இதோ அந்த குழந்தை தன்னை படுத்திருக்கிற பிறந்த குழந்தை என்னன்னா அது குதிங்கால தரையில அடிக்கும். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த குதிங்கால் அடிச்சதுனால, அந்த இஸ்மவேல் அடிச்சதுனால அந்த இடத்துல இருந்து ஊற்று தண்ணீர் வந்தது. அதைத்தான் இன்று வரைக்கும் சவுதி அரேபியால மெக்கா என்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அது டம் வாட்டர் இன்று வரை பருகி கொண்டிருக்கிறார்கள். அது தேவன் கொடுத்த ஊற்று தண்ணீர். அதை பருகுகிறது தவிப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபும் என்ன பண்றான்னா, அநேக கிணறுகளை வெட்டுகிறான். ஆபிரகாமும் அநேக கிணறுகளை வெட்டுகிறார்கள். நீரூற்றை எடுத்து அதன் மூலமாக ஆடுகளுக்கும் தங்களுடைய ஜீவனத்திற்கும் தண்ணீர் கொடுக்கிறதற்காக நீரூற்றுகளை உண்டாக்கினார்கள். அந்த தண்ணீரை கொடுக்கிறதும் தாகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாதுங்க. மோசே என்ன பண்றானா, எகிப்தில இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு போகிற வேளையிலே சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா கடந்து போகிற சூழ்நிலையிலும் தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது மலையை உடைக்கிறான். மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை பருகுகிறார்கள். பாலைவனத்திலும் மாறாவின் தண்ணீர் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின் நிமித்தமாக ஒரு மரத்தை வெட்டி போடுறாங்க. தண்ணி கசப்பா இருந்தது, மதுரமாய் மாறுகிறது. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாற்ற செய்தவர் நம்முடைய தேவன். அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. அவருக்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம், யாக்கோபுக்கு விரோதமான குறி செலுத்தும் இல்லை என்று வாக்குத்தத்தம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்களை வேதத்துல வாசிக்கலாம். தண்ணீரை குறித்து நீங்க வாசி பார்க்கலாம். கேரி தாற்றங்கண்டையிலே எலியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆகாப் ராஜாட்ட போய் இனி 3 ஆண்டுகளும் சில மாதங்களும் மழை வராது என்று வானத்தை அடைத்து விட்டு, அவன் ஆகாப்பின் கண்ணுக்கு தெரியாத விதமா தேவ ஆவியானவரை அவனை எடுத்துக்கொண்டு போய் கேரி தாற்றங்கண்டையில வைத்திருக்கும் போது காகத்தின் மூலமாய் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்து போசித்தார். அவன் அந்த கேரி தாற்றங்கண்டையின் தண்ணீரை பருகி ஜீவித்துக் கொண்டிருந்தான். அப்புறம் தான் அங்க இருந்து என்ன பண்ண, சாராபாத் இடத்துக்கு தண்ணி வற்றி போகிற சூழ்நிலை சாராபாத் இடத்துக்கு போகிறான். அங்க போகிற சூழ்நிலையும் சாராபாத் விதவி, அங்க அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி எங்க அனுப்பப்பட்டான், கீழ்ப்படிதலின் குணத்தோடு இருந்த சாராபாத்தின் விதவை வீட்டிற்கு அவன் அனுப்பப்பட்டான். இதோ வார்த்தை, அநேக கூடுகைகள், அநேக ஜெபங்கள், அநேக தேவ வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக தேவ வசனங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ ஒரு சிலரா எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் ஒரு மனமாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று வாக்குரைத்த வல்லமையுள்ள தேவன். இதோ ஒரு பாரத்தோடு, இதோ ஒரு ஊக்குரலோடு, இதோ ஒரு கஷ்டத்தோடு எனக்கு தேவன் இன்று என்ன செய்வார், எனக்கு என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்று ஒரு ஊக்குரலோடு, ஒரு இதய கடினத்தோடு வந்திருக்கிறாய். கர்த்தர் சமாதானத்தை மாற்றமல்ல, அன்று சமாரியா ஸ்திரீக்கு கொடுத்த அதே ஜீவ தண்ணீரை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தோடு இங்கே அழைத்து வந்திருக்கிறார். சாராபாத்தின் விதவின் வீடு எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா, அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், தேவ பிள்ளைகளே, கைகளில கொடுக்கப்பட்டிருக்க வேதத்துக்கும் வேத வசனத்திற்கும் நாம் நன்கு கீழ்ப்படிந்து உண்மை முத்தமா ஜீவிக்கிற வேளையிலே நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நமக்கு விடுதலை உண்டாகும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நிச்சயம் நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாரியா ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்துவானவர் பேசின ஒரு கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஜீவ தண்ணீரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஜீவன் தருகிற வார்த்தை அது. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அவர் சமாரியா நாட்டுல இருந்து அந்த வழியா கடந்து போய் கலிலேயாவுக்கு போகணும், பிரயாணம் பண்ணி போகிறார். அப்படி போகிற வேளையில யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு ஒரு சமாரியா பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்கி, அங்க சீகர் என்னப்பட்ட ஊர் பக்கத்துல ஒரு கிணற தோண்டி வைக்கிறான். ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4:6 சொல்லுது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு பிரயாணம் பண்ணி போகிறார். அவர் நடந்தே சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் நடந்து போகிற வழியில பிசாசு விடுதலை ஆயிருது. அவர் நடந்து போகிற வழியில குருடர்கள் கூப்பிடுறாங்க, கண்ணு தெரியாதவங்க கூப்பிடுறாங்க, அவர்களுக்கு விடுதலை. அவர் நடந்து போகிற வழிகளிலே அநேக ஆண்டுகளாய் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? நான் இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று விசுவாசித்து, அவர் விசுவாசத்தின் நிமித்தமாய் அவர் தொட்டார், அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னும் அநேக அற்புதங்கள் அவர் தன்னுடைய ஜீவிய காலத்திலே செய்த அதிசய அற்புதங்களை எழுதினால் இந்த உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் கொள்ளாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் பிரயாணம் பண்ணி போற இடையில நடந்து பிரயாணம் பண்ணி போறதுனால தாகம் அடைந்து தவிப்புள்ளவராய் அந்த ஒரு கிணற்று பக்கத்துல எங்க யாக்கோபு விட்டு அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப 6ஆம் மணி வேலையா இருந்ததுன்னா இந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில 6ஆம் மணி வேலை கிடையாது, ஈவினிங் 6 மணி அளவுல என்ன பண்றாங்கன்னா சீசர்கள் அவருக்காக உணவு கொள்றதுக்காக ஊருக்குள்ள போயிடுறாங்க. காலங்காத்தால யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நமக்கு தெரியும். நைட்டு 6 மணிக்குறதுனால சீசர்கள் உணவு வாங்குறதுக்காக அந்த ஊருக்குள்ள போயிடுறாங்க. யோவான் 4:14 பாருங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஹல்லேலூயா. ஒரு சமாரிய பெண். சமாரியர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து யூதர் என்பதை அந்த சமாரிய ஸ்திரீ கண்டுகொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் 9ஆம் வசனத்துல there's a conversation between this two, Jesus and the girl. என்ன பண்ணா, இயேசுவானவர் அந்த பெண்ணோட பேசுகிறதை அவருடைய சீசர்கள் பார்த்து கடைசியில வியந்து போய் நிப்பாங்க, ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்காருன்னு. ஹல்லேலூயா. இந்த சமாரிய ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருந்தார் என்று நம்ம இந்த வேதத்துல ஆராய்ந்து பார்த்தோம்னா, இவளுக்கு ஒரு 5 புருஷர் இல்லாங்க. அந்த 5 புருஷரை விட்டுட்டு கடைசியா ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கா. சோ அப்படி ஒரு உலக ரீதியான வாழ்க்கையிலும் ஒரு சரியான வாழ்க்கை இல்ல. இன்னும் தெளிவா சொன்னா அவள் விபச்சாரி என்னக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. இப்ப அப்படிப்பட்ட ஸ்திரீ இயேசு தன்னோட தண்ணீரை கேட்ட உடனே அவள் என்ன சொல்லுகிறான்னு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதலானபடினால பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க, உங்க யூதர்களுக்கும் நமக்கும் சரி வராது, எங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாரியர்கள் புறஜாதிகள தள்ளப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் சீண்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட என்ன பார்த்து, நீர் யூதர், நீர் பெரிய ஜாதியிலிருந்து வந்தவர், நீர் எப்படி தண்ணீருக்கு தாகத்துக்கு தான் கேட்கலான்னு சொல்லுகிற வேளையில இயேசு அவளுக்கு பதில் சொல்லுகிறார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இன்று கர்த்தர் நம்மளுக்கும் சில வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக பிரதியுத்தரமாய் அளிக்க விரும்புகிறார். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். ஹல்லேலூயா. நீ யாரு? You don't know who I am அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். நீ என்ன யாரு உனக்கு தெரியாதனாலா, தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட என்ன கேட்ப தெரியுமா? நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த சமாரிய ஸ்திரீ என்னன்னா, வேத ஞானமும் உள்ள ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத ஞானம் உள்ள ஒரு ஸ்திரீ, கேலி கிண்டல் பேசக்கூடிய ஒரு ஸ்திரீ, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தெளிவான கேள்விகளை எதையும் சோதித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திரீ என்பதை இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா நான் தியானிக்க வழியில புரிந்து கொண்டேன். யோவான் 14:11 சொல்லுது, அவ இயேசுவை பார்த்து நக்கல் அடிக்கிறா. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து கேக்குறா, தண்ணி எடுக்கிறதுக்கு கயிறும் இல்ல, அந்த பாத்திரமும் இல்ல, கிணறு வேற ஆழமா இருக்கு, உங்களுக்கு எங்கோடு கூடி இந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கும்னு அவன் நக்கலா கேக்குறா. இயேசு கிறிஸ்துவானவர் சகலத்தையும் அறிந்தவர். இட்ஸ் எ ப்ராப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவளே சாட்சி கொடுக்கிறா கடைசி விஷயத்துல.
அவர் நடக்க போகிற விஷயங்களையும், நடந்த விஷயங்களையும், நடந்து கொண்டிருக்க விஷயங்களையும் நன்கு அறிந்த தேவகுமாரன். அப்ப அவர் திரும்பி சொல்றார், இந்த கிணற்றை, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14:12 சொல்லுது, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. He was raising question. நக்கல் அடிச்சதோட விடல, அவள் திரும்பியும் ஒரு கேள்வி கேட்கிறா. யாரு? ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, இவர்கள் தான், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் தான் பெரிய சந்ததிகள். இவர்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு மாதிரியாக வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையோட நீ பெரியவரான்னு கேட்கிறான். அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். யாக்கோவுக்கு பிறந்த 12 குழந்தைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இந்த கிணற்றிலிருந்து அந்த தண்ணீரை குடித்துதான் அவர்கள் ஜீவிச்சார்களே அப்படின்னு சொல்றார். யோவான் 14:13 இயேசு சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில எவ்வளவு செல்வங்களை சேர்த்தாலும், எவ்வளவு ஒரு பொருளை சேர்த்தாலும் அது நிம்மதி ஆகுமானா நிம்மதி ஆகாது. அது திருப்தி அளிக்குமான திருப்தி அளிக்காது. அது மாய்மானம் பண்ணக்கூடியது. அது சமாதானத்தை எடுத்து போடக்கூடியது. தேவ வார்த்தையை தியானிக்கிறதும், அவர் சந்நிதியில உட்கார்ந்து இருக்கிறதுமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீடித்த நாட்களையும் கூட்டி தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனோடு கூட அவர் தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்டார். If I am going to learn money from myself, நான் என் மாம்சத்துல, என் முயற்சியில நான் தேடி ஓடி சம்பாதிச்சு என்னத்தை வச்சாலும் அது எனக்கு நிம்மதியும் அது எனக்கு சமாதானத்தையும் தருமானா? கிடையாது. தேவன் தருகிற ஐஸ்வர்யம், அதனோடு கூட அவர் சமாதானத்தையும் தருகிறார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:14 சொல்லுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலம் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இந்த இடத்துல ஒரு பாடல் பாடுவது நல்லா இருக்கும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. இந்த பாடலை நீங்க பாடுங்க. ஒரு அருமையான பாடல். ஊற்று தண்ணீர் நம்ம வேத வாசனத்தை அனுதினமும் தியானிக்கும் போது நம்ம இருதயத்துல ஊறிக்கிட்டே இருக்கும். ஊற்று தண்ணீர் உங்கள் சரீரத்திற்கு மிகவும் பலனுள்ளது. ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீரை நீங்கள் குடிப்பது உங்கள் சரீரத்துக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நல்ல ஒரு பலனா இருக்கும். ஊற்று தண்ணீர்ல அவ்வளவு மினரல் இருக்கு. வேத வார்த்தை சரீர பிரகாரமான நீரூற்றை குறித்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆத்ம ரீதியான நீரூற்று நம்ம இருதயத்துக்குள்ள வரணும்னா தேவ வசனத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அது தேவையில்லாத அழுக்குகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத போராட்டங்களும் எழும்புகிற சூழ்நிலையில அந்த அழுக்குகளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மாறாவின் ஸ்தோத்திரம் ஒரு மரமா இருக்கிறது. அது உங்களுக்கு உள்ள போகிற வேளையில உள்ள இருக்கிற அசடுகளை மாற்றி ஒரு மதுரமான ஒரு ஜீவிதத்தை கொடுக்கும்படியாக ஜீவ ஊற்று வேத வசனத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அப்ப அந்த ஸ்திரீ திரும்பி நக்கல் அடிக்கிறா பாருங்க. கான்வர்சேஷன் பாருங்க. யோவான் 14:15 சொல்லுது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, யாரை நோக்கி? ஏசப்பா பார்த்து கேட்கிறா, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். நான் தண்ணி எடுக்கிறதுக்காக காலையிலையும் சாயந்தரம் அங்கிருந்து ரொம்ப தூரம் ஊர்ல இருந்து சமரியாவுக்குள்ள இருந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி ஊருக்கு வெளியில நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சோ அதனால இனிமே தண்ணியே எடுக்க வராம இருக்கிறதுக்காக அந்த தண்ணீரை எனக்கு கொஞ்சம் தான்னு நக்கல் அடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாம் அறிந்திருந்தும் தன்னை துன்பப்படுத்துகிறவர் தன்னுடைய வார்த்தையினாலே விளையாடுகிறார் என்பதை நன்கு அறிந்திருந்தும் தேவன் அவளோடு பேசினது, அந்த விபச்சாரியோடு உறவாடினது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தே தேவன் அவளோடு கூட அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அவள் மூலமாய் நடக்க போகிற அற்புதத்தையும் தேவன் நன்கு அறிந்திருந்தார். யோவான் 14:14 சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். The Lord
Our God is greater than anybody else. நம்முடைய தேவன், நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை உண்டாக்கிய, நம்மை படைத்து நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிற தேவாதி தேவன், சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் வெளிப்படுத்த கூடியவர், சகலத்தையும் அதிர்தின் காலத்திலே ஏற்ற வேளையிலே நடத்தக்கூடிய வல்லவராயிருக்கிறார். சோதனையை உண்டு பண்ணுகிறவர், அதனோடு கூட தப்பிக்கத்தக்க வழியையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். திகையாதே, கலங்காதே. அவர்களோடு இருக்கிறவர் மற்றும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு நக்கலாவா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போய் புருஷனை கூட்டும் அப்படிங்கிறார். யோவான் 14:17 அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றா. ஸ்தோத்திரம். அவன் எனக்கு புருஷனே இல்லை அப்படின்ட்டா. இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். whatever you are telling, that is truth. நீ சொல்லதை நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் the Lord, our God, our Savior, our salvation Christ, He is died for us. நமக்காய் மரித்து நமக்காய் உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவா, ராஜாதி ராஜாவா, நியாயம் தீர்க்க வரப்போகிறவர், சகலத்தையும் அறிந்தவர் அவனை நோக்கி சொல்கிறார். யோவான் 14 எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். He is telling about the past. அவருடைய பின்கால வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கையை குறித்து அவளோடு பேசுகிறார். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். You have a 5 husbands. உனக்கு 5 புருஷன் இருந்தான். இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நீங்க மேல பாத்துங்க, எவ்வளவு நக்கல், எவ்வளவு நையாண்டித்தனம், எவ்வளவு விஷயங்கள், எல்லாத்தையும் பேசுவதற்கு, எல்லாத்தையும் அவர் உரையாடுவதற்கு தேவன் அனுமதித்தார். இதோ தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே நாம் மௌனமா இருக்கிறார் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் கர்த்தர் மௌனமா இல்லை, நம் தேவன் சும்மா இல்லை. இதை அனுமதிப்பது எதற்காக என்றால் இதிலும் மேலான ஒரு காரியத்தை நீ காணப்போகிறார். இதிலும் மேலான ஒரு காரியத்தை உன்னை கொண்டு உன் சந்ததிக்காய் நான் நடப்பிக்க போகிறேன் என்பதை நீ காணும்படியாக, நீ என் பாதத்தில் இருக்கும்படியாக இந்த சூழ்நிலையை நான் உருவாக்கிறேன். இதை உருவாக்கி வைத்திருந்தேன். இதிலிருந்து விடுதலையாக்க அவராலே ஆகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேச விடுறாரா? சுத்தி போராட்டம் வருகிறதா? சுத்தி பிரச்சனைகள் நேருகிறதா? துதி, கர்த்தரை துதி. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுத்துட்ட போற சாத்தான் கூட 10 பேரை கூட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்குவான். முறுமுறுக்காத, முறுமுறுக்கிற சுபாவம் வேண்டாம். துதியிடு, எப்பொழுதும் துதி, தேவனை துதி. நான் இக்கட்டு காலத்தை சங்கீதக்காரன் சொல்றா, என் இக்கட்டு காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி துதிப்பேன், அவர் என்னை இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார். துதித்தோட அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து அமர்ந்திருப்பேன். ஆலயத்துக்கு போகிறது என் மன மகிழ்ச்சியா இருந்தது என்று தாவீதுக்காரன் அவனுடைய துக்கத்திலும் அவனுடைய கஷ்டத்திலும் அவனுடைய சொந்த குமாரன் அப்சலோம் கொல்லுவதற்காக விரட்டுகிற சூழ்நிலையிலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவன் ராஜ பதவிகள் இழந்த சூழ்நிலையிலும் கோலியாத்த கொண்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு உயர்வு கிடைக்குது. அந்த இடத்துல கொஞ்ச காலம் கூட ஆகல. சவுலுக்குள்ள பிசாசினாவை எழும்பி ஸ்தோத்திரம் தாவீதை கொல்லும்படியாக விரட்டுகிற சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை துதித்தான். கர்த்தரை, தேவனை அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று. 5 புருஷன் இருக்கான், உனக்கு இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லைன்னு இந்த சமாரிய ஸ்திரியோடு நக்கல் நையாண்டித்தனம் பண்ணி இயேசு கிறிஸ்துட்டே கேள்வி பண்ணவிட்ட அவருடைய கடந்த கால வாழ்க்கையை சொன்ன உடனே he is completely kneel down in the front of God. அவர் தேவனுக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாய் ஒப்புடுத்து கொடுத்து விட்டார். விச்சாரியான ஸ்திரீதான். பழைய பாவங்களை எல்லாம் தூக்கி எடுத்து விட்டு தேவ சந்நிதியில் அவர் சொல்கிற வார்த்தையை அடுத்து தியானிக்க போகிறோம். யோவான் 14:19 சொல்லுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். I preside that they are a prophet. நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு ப்ராபட் என்பதை நான் அறிந்திருக்கொண்டேன் என்று அவர் சொல்லிட்டு எங்கள் பிதாக்கள் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா இதுவரைக்கும் நக்கல் பண்ணி இதுவரைக்கும் கேலி பண்ணி ஒரு விபச்சார ஸ்திரீயானவள் இப்பொழுது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுவாபத்தை எல்லாம் விட்டு தூர களைஞ்சிட்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எச்சரித்து சொன்னது நிமித்தமாக இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டா, இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்து கொண்டா, அவர் என்னோடு கூட பேசுவதற்கு நான் தகுதி அல்ல, இருந்தாலும் என்னோடு கூட பேசுகிறார். இதுக்கப்புறம் நான் இந்த நேரத்தை நான் விருதே செலவு பண்ண மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் இந்த காலத்தை நான் சும்மா
தூட்டி திரிய மாட்டேன்னுட்டு யோவான் 14:20 சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். என்ன பண்ணணும்னா, நாங்க கர்த்தரை கும்பிடணும், கடவுளை வொர்ஷிப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க இந்த மலைக்கு வந்து நாங்க கும்பிடுவோம். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். இப்ப அவன் ஆவிக்குரிய ரீதியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டா. மேல வரைக்கும் பார்க்கும்போது உலக பிரகாரமான கேள்விகள், உலக பிரகாரமான சிந்தனைகள், உலக பிரகாரமான போராட்டத்தோடு ஒரு நையல் ஒரு கேலு கிண்டலோடு இருந்த அவள் வாழ்க்கையும் அவள் காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவான வெளிப்படுத்துற உடனே அவ இப்ப என்ன பண்ணிட்டானா, நல்ல போதகரே என்று இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நித்தியத்துக்கு போகிற வாழ்க்கையை குறித்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கர்த்தருக்கு ஏசப்பாவுக்கு முன்னதாகவே தெரியும். அதனால்தான் அவர் அவளோடு கூட செலவிட்டு கொண்டிருக்கிறார் நேரத்தை. யோவான் 14:21 சொல்லுது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம். நீங்கள் விசுவாசிங்கள், தேவனை விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை வைத்து தேவனோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். தேவனோடு கூட நீங்க என்ன பண்ணா, நீர் இதை சொல்லி இருக்கிறீர், நீர் எனக்காய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், வாக்குரைத்தவர் மாறாதிருக்கிறீர், எனக்கு நிறைவேற்றுகிறேன் என்று உங்கள் முழங்கால்கள் முடக்கி நீங்கள் தேவனுக்கு நேராய் அவரை நம்பி ஜெபிக்கிற வேளையிலே ஸ்தோத்திரம், உங்கள் அறைகளை பூட்டி அந்தரங்கத்திலே என்னை நோக்கி பார்க்கிற எவனும் அவனுக்கு நான் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரியை பார்த்து, நான் சொல்லுகிறத நம்பு. நீங்க இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று முன்னதாகவே தேவன் சொன்னார். இதோ நான் வேறு தேசத்துல இருக்கேன், நீங்க வேறு தேசத்துல இருக்கீங்க, வேற வேற மாவட்டங்கள்ல இருக்கிறோம். எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தேவனை தொழுது கொள்ள காலம் வந்து விட்டது என்று நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாட்சியா நிற்கிறோம். தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்றார். அது வந்து விட்டது. அந்த வந்துவிட்ட காலத்திற்குள்ளே நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் 14:22 சொல்லுது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். அவங்க யார் என்னன்னு தெரியாம சும்மா மலையில போய் கும்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்றார். யோவான் 14:23 சொல்லுது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும். நம்ம கர்த்தரை தொழுது கொள்வது சும்மா மாய்மானத்துக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து பரிசேயர்களும் சதுசேயர்களையும் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்களா, அவர்கள் மாய்மானமாய் நீண்ட நேரம் ஜெபித்தா தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் உதாரி திரிகிறார்கள். நீங்கள் அவர்களை போல் இராமல் உங்கள் வீட்டுக்குள்ள சென்று உங்கள் அறைகளை அடைத்து அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். யோவான் 14:23 சொல்லுது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது வந்துருச்சு. அந்த ஆவியோடும் உண்மையோடும் தான் நம்ம இப்ப தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். அது இப்பொழுது வந்திருக்கிறதுங்கிறார். தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பிதா குமாரன் வார்த்தை மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துட்ட என்ன பண்ணணும், சீஷர்கள் வந்து பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்லுகிற வேளையில இயேசு கிறிஸ்துவா, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், நாங்கள் இருவரும் ஒருவரா இருக்கிறோம் என்று அவர் சாட்சி கொடுத்தார். அவர் எடுத்துக்கொள்கிற வேளையிலும் கர்த்தர் சொன்னது, இதோ நான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாகிய ஆவியை உங்களுக்கு விட்டு விட்டு போகிறேன். அந்த தேற்றரவான ஆவியானவர் இன்று நம்மளோடு கூட இருக்கிறார், நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறார். நம்ம கஷ்டத்துல, நம்ம உபத்திரவத்துல அவர் நம்மளை தேற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவனை முடித்துக் கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணுகிற போகிற சூழ்நிலையிலும் அந்த ஆவியானவர் சூசைட் பண்ணாத, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். யோவான் 14:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, இவள் வேதத்தை நன்கு அறிந்தக்கூடிய ஒரு உபச்சார ஸ்திரீ தான். 5 கணவர் போயிட்டாங்க, அடுத்த 6வது கணவன் அல்லாத ஒருத்தர் சேர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஸ்திரீயும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்
தேவனை பற்றி அறிகிற அறிவில அவள் பக்தி வைராக்கியமா இருந்தார் என்பதற்கு இந்த வசனம் சாட்சி கொடுக்கிறது. உலகம் தீர்க்கிறபடி நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. கர்த்தர் கண் காண்கிறபடியும் காது கேட்கிறபடியும் அவர் நியாயம் தீர்க்கிறவரே அல்ல. அவர் இருதயத்தின் நினைவுகளையும் இருதயத்தின் சிந்தனைகளையும் ஆத்துமாக்களையும் அணுவையும் உள்ள புகுந்து அவர் வெளியரங்கமா பார்த்து தோற்றத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய சிந்தனையை அவர் ஆராய்ந்து அங்கும் இங்குமாய் கழுவி அற்றாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களை அவர் விரும்புகிறவா இருக்கிறார். கேட்டிலும் அழுக்கிலும் பேச்சுகளும் சிக்கி தவித்த நம்மை அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இன்று ஜீவனுக்குள்ளா இருக்கிறோம். யோவான் 14:25 அந்த ஸ்திரீ சொல்கிறா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். She knows Messiah came. I know that Messiah came, which is called Christ. கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவளும் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பா, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுவார் என்கிற அந்த வசனத்தை அவளும் கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? மேசியா கிட்டே மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவான் 14:26 சொல்லுது, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். Jesus unto her that I speak unto thee, I am he. நான் தான் அந்த மேசியா என்று அவரோடு கூட சொன்ன உடனே அவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அப்போலோத்துல வசனத்தை பாத்தீங்கன்னா, அவ ஊருக்குள்ள போய் அநேகரை கூப்பிட்டுட்டு நான் ரட்சகரை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன், என்னுடைய காலங்கள் எல்லாம் என் வாழ்க்கை ஜீவனத்தெல்லாம் அவர் எனக்கு வெளிப்படுத்தினா சொன்ன அந்த ஊருக்குள்ள இருந்து, எங்க இருந்து? அந்த சமாரியாவுக்குள்ள இருந்து அநேகர் இயேசு கிட்ட அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கிட்ட வருந்தி கேட்கிறாங்க, அல்லேலூயா, நீங்க எங்க பட்டணத்துக்கு தங்குங்கிற சொல்லுறல. இயேசு கிறிஸ்துவ அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள சென்று 2 நாள் அங்கே தங்கி இருந்து அவர்களுக்கு தேவ எழுத்துக்களையும் தேவ வார்த்தைகளையும் அவர்களோடு புறஜாதியா தள்ளப்பட்ட சமுதாயம், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்களோடு கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டு, ஒண்ணு இல்லை, குப்பன்னு நினைக்கிறவர் குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்பமா எண்ணப்படுறையா? தள்ளப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. ராகேல் அற்பமா எண்ணப்பட்டார். ஆனால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ராகேல் லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் ராகேல் என்ன பண்றான்னா, ராகேல் தான் குழந்தைய பெத்துட்டே இருக்கா. ராகேல் தான் என்ன பண்றான்னா, ஒரு குழந்தை பெத்துக்காம தேவனால் கற்பம் அடைக்கப்பட்டவளா இருந்தார். அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய சந்ததி ஆசீர்வாதமானது. ஆனால் ராகேல் என்ன பண்றான்னா, தன்னுடைய முயற்சியில் தன்னுடைய பெருமையில் இருக்கிற தன்னுடைய அழகில இருக்கிறதுனால அவள் தேவ அன்பை இழந்து போனா. புருஷன்டே சண்டைக்கு போற, எனக்கு குழந்தை தரமாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. காலங்கள் மாறுகிறது. அவள் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவரிடத்துல யோசேப்பும் பென்யமீனும் பிறக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை. இந்த ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ என்ன பண்றானா, அர்ப்பணித்து சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய் தேவனுக்காய் அந்த ஊர் பட்டண மக்களை எல்லாம் திருப்பி தேவனுக்கு நேராக அழைத்து கொண்டு வந்தார். ஒரு ஊர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு விபச்சார ஸ்திரீ, அற்பமா எண்ணப்பட்டவர், ஊர் புறக்கணித்தவர், அவளே இந்த மேசியாவை கண்டுகொண்டார். மத்தேயு 6:24 சொல்றது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இயேசு கிறிஸ்துவனே சொல்லிட்டாருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்கள். அந்த பாகால் குறிக்கிற விஷயம் கேட்டீங்கன்னா, உலக பொருளாதாரம், உலக சிற்றின்பம், உலக பெருமை, உலகத்தில் காணுகிற உலக புறஜாதிகள் பின்பற்றுகிற வழக்குகள் எல்லாம் சேர்ந்து போறாத, அதை நாடி ஓடி போகாத. அதெல்லாம் நமக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில அதை கொடுப்பார். 6:25 சொல்றது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அவல்லவா. மத்தேயு 10:39 சொல்லிருக்கு, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இங்க என்ன சொல்கிறாரு கர்த்தர் மறைமுகமா? இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லுறதால உன்னை அடிச்சு கொண்டுட்டான கவலைப்படாத, நித்தியத்துல ஜீவ காலமாய் உனக்கு அழியாத ஒரு பொக்கிஷத்தோடு ஜீவ கிரீடத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை இயேசு கிறிஸ்துவான மறைபொருளா இங்க வைத்திருக்கிறார். இதே லூக்கா 10:56 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் யாரு? இயேசு மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை கழுவி நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா அவர் வந்தார். அவர் மனுஷர் ஜீவனை அழிக்கிறதுக்கு வரல, அவரை ரட்சித்து நித்தியத்திற்கு அழைத்து கொண்டு போடியாகவே அவர் உலக குமாரனாய் தேவ குமாரனாய் வந்தார். மத்தேயு 18:11 சொல்லுது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். வீட்டுல வச்சிருக்கிற ஏதாவது சாம்பார் வச்சுட்டோம், அடுத்த நாள் காலையில சூடு பண்ண நைட்டு சூடு பண்ண மறந்துட்டோம், காலையில கெட்டு போச்சுன்னா அதை ரெடி பண்ண முடியாது, அதை தூர கொட்டுறதுக்கு வேற எதுக்கும் உதவாது. உப்புல்லா பண்டம் குப்பையில. ஆனால் நாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் நமக்காய் அடிக்கப்பட்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். If we are in the sin, நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறார், நமக்காய் அடிக்கப்பட்டார், கெட்டு போனதை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கோம்னா நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யோவான் 1:29 சொல்லுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு. யோவான் ஸ்தானன் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. lamb of God, தேவ ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படும்படியாக வந்த ஆட்டுக்குட்டி. நான் மரணத்தை ருசி பார்க்க போகிறேன் என்று நன்கு அறிந்து உலகத்திற்கு வந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சாபம் என்னப்படுவான். சிலுவை மரணம் எதற்காக வைக்கப்பட்டதுன்னா, ஒரு குற்றம் செய்த மனுஷன் அவனை சிலுவையில் அடித்துக் கொள்வார்கள். நமக்காய் அவர் சாபத்தை ஜெயமாய் வெற்றி சிறந்தார். நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. தேவ பிள்ளை, தேவ வார்த்தையை தியானிப்பதும் கணிந்து கொள்ளக்கூடிய தேவ வார்த்தையை கேட்கிறதுமே நமக்கு ஜீவ வழியா இருக்கும். ஆசீர்வாதம் வேணும், உலகத்தின் ரீதிகள ஜபங்கள் வேணும், ஆனா கணிந்து கொள்ளக்கூடிய தேவ வார்த்தையை கேட்டீர்கள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அது போதக சிற்சை, அது உங்களை ஜீவ வழிக்கு நேராய் கொண்டு போகும். 7:14 சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். There are few people to find the true words, true doors. Because straight is the gate and narrow is the way which lead unto life, and few there be that find it. சிலர் தான் அந்த ஜீவனுக்கு போகிற வழிகளை கண்டுகொள்கிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அநேகர் இருக்கிறோம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழிய கண்டுபிடிப்பவர்களும் அதை குறித்து பேசுகிறவர்களும் சிலரா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது முத்திரை இடும்படியாய் தேவன் திறப்புல நிற்கிறவர்கள் மீது தன்னுடைய முத்திரையை போடும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 18:6 சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தை அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். இஃப் யூ ஆர் அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம ஏசப்பா உள்ள வச்சுக்கிட்டோம், நம்ம ஏசப்பா நோக்கி ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம்னா நம்ம தள்ளப்பட்டவர்களாயும் சிறியவர்களாய் இருந்தாங்கன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு இடர்ல உண்டாக்குனானா அவன் கழுத்துல ஒரு எந்திர கல்லை மாட்டி கடல்ல போட்டா அவனுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா வசனம் தெளிவா சொல்லுகிறது, மத்தேயு 18:7, இடரல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் இடர் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. You don't worry about anything. பிரச்சனைகள் வருகிறது, உத்திரவங்கள் வருகிறது, போராட்டம், சோர்ந்து போகாத. யார் மூலமா வருதோ அவனுக்கு ஐயோ, அவளுக்கு ஐயோ. வார்த்தை வருகிறது, பற்றிக்கொள். ஹல்லேலூயா. இடர்கள் வருகிறது, நல்லது. யார் மூலமா வருதோ அவனுக்கு ஐயோன்னு வேதம் தெளிவாய் சொல்கிறது.
ஹல்லேலூயா. மத்தேயு 18:8 சொல்லுது, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையனாய் நித்திய ஆக்கினிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்குன்னு வேதம் தெளிவா சொல்கிறது. மத்தேயு 18:9 உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கும் எனக்கும் நலமாயிருக்கும். மத்தேயு 18:10 சொல்றது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த புறக்கணிக்கப்பட்டவர்கள், சப்போர்ட் இல்லாதவங்க, அவங்க யாரையும் நீங்க அற்பமா எண்ணிடாதீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல வசனம் என்ன தெளிவா கேட்டீங்கன்னா, தேவ தூதர்கள் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டு விட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முழங்காலை முடக்கி தேவ சந்நிதியில ஊற்றுகிற கண்ணீரும் அவரை சார்ந்து ஜெபிக்கிற செலவும் தேவ சந்நிதியில எட்டுகிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுவார், தன்னுடைய தூதரை அனுப்பி சங்ககால தூதரை அனுப்பி அவரை இருக்க விடக்கூடாது, எல்லாத்தையும் நிஷ்டாரம் பண்ணிரு. ஹல்லேலூயா. சமாரியாவின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது போது எதற்காக அழிக்கப்பட்டதுன்னா, தேவ சந்நிதியில தேவ பிள்ளைகள் அவருக்காய் வைராக்கியமா இருந்த நிமித்தமாக அந்த சோதம் குமாரா அக்னியின் கந்தத்தினால எரிக்கப்பட்டது. எதனால எரிக்கப்பட்டதுன்னா, தேவ தூதர்கள் மூலமாய் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நாம் தேவ சந்நிதியில நமக்கு ஒத்தாசை அவர்தான், நமக்கு சகாயம் அவர்தான், நமக்கு பலன் அவர்தான். அவர்கிட்ட முன்னாடி முழங்கால போட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டோம்னா, எவன் செஞ்சாலும் அங்கிருந்து தேவன் நமக்காய் உங்களுக்காய் எனக்காய் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். தூதர்கள் அவர்களை சர்வ சங்ககாரம் செய்வார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மத்தேயு 16:25 சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைகிறான். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்திட்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னங்க? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுப்பான்? If I am died, நான் செத்து போயிட்டோம்னா என் சரீரம் கிடக்கும், செத்தாலும் முழிக்க மாட்டேன்னு சொல்லுவான். செத்து கிடக்கும் போது எவன் வந்தா உனக்கு என்ன தெரியும்? நீ முழிக்கிதான் வழியே கிடையாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள் எல்லாத்தையும் தூர கலந்துட்டு தேவ பிள்ளைகள் புதிதாய் மாறிய புது வஸ்திரத்தை தருத்தவர்ல போல புதிய ஆவியோடு ஜீவிக்க வேண்டும். மத்தேயு 16:27 சொல்றது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். சுவிசேஷம் சொல்லாம இருந்தோம்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசு நல்லவர். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இதோ பிதாவோடு கடைசி காலத்திலே ராஜாதி ராஜாவே வரப்போகிறார். நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, இவரை பற்றி கொள்ளுங்கன்னு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறது தான் அவர் விரும்புகிறார். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற கிரியை நம்ம கிட்ட. வேற எதையும் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற பிரதர் ரெஸ்டாரண்ட் ஃபைனல் பிரேயர் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட் தம்பி. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள இயேசுப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை மீண்டுமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த வாரம் முழுக்க எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்க, எங்களோட போக்குவரத்து துணையா இருந்தீங்க, எங்களோட தேவையை சந்தித்தீங்க. உங்களுக்கு நன்றி தகப்பனே. பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்க சீரியஸா எடுத்து எங்க வாழ்க்கையில நாங்க வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை நாங்க அதிகமா படிக்க ஜீவ ஊற்றங்களிலிருந்து புறப்படும்படியாக நாங்க அந்த வார்த்தைகளுக்கு, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை சப்பா எங்களுக்குள்ள 60, 100 கனி கொடுக்க முடியாத, பலன் கொடுக்க முடியாத செய்யுங்க தகப்பனே. உங்களுக்கு பிரியமான வழிகளை நடக்க உதவி செய்யுங்க. இந்த ஜெப வேலைக்காக நன்றி தகப்பனே. மீண்டும் ஒவ்வொருவரையும் நிற்கிறோம். உடம்புக்காக இறக்கிறதுக்காக நன்றி. நீங்க எப்போதும் காண்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றிப்பா. எங்களுக்கு நீங்க கரிசனையா இருக்கிறதுக்காக நன்றி. வழி நடக்குங்க, காத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் ஜீவன தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமை பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.